வணக்கம். நம்ம மீரா சமையலில் இன்றைக்கி இட்லி பொடி பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள்கள்: 1 கப்பு கடலப்பருப்பு, 1 கப்பு குண்டு உளுந்து, 1/4 கப்பு தனியா, ஒரு 15 சிவப்பு மிளகா, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயம். அடி கனமான வாணலி வச்சுக்கோங்க. அதில் ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பெருங்காயத்தை போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்ச உடனே அதுலேயே கடலப்பருப்பு போட்டுக்கோங்க. கடலப்பருப்பு ஒரு பாதி நல்லா வறுபடட்டும். அதுக்கப்புறமா குண்டு உளுந்து போட்டுக்கோங்க. இந்த குண்டு உளுந்துக்கு பதிலாக பத்த உளுந்தும் போடலாம், இல்லை கருப்பு முழு உளுந்து கூட போட்டுக்கலாம். இது 2 பருப்பும் நல்லா சவக்க வறுக்கட்டும். கொஞ்சம் வறுபட்ட உடனே தனியாக போட்டுக்கோங்க. நல்லா வாசனையாக வறுத்துக்கோங்க. நல்லா சவக்க வறுத்த உடனே காஞ்ச மிளகா கடைசி நேரத்தில் போட்டு வறுத்துட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கல் உப்பையும் அதில் போட்டுக்கோங்க. அந்த காஞ்ச மிளகா ஏன் அதிலே போட்டுக்கிறோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பி ஆகிடும் மிளகா. அதனால் நம்ம அரைக்கும் பொழுது நல்லா நைஸாக அரையும். இப்போ முதல்ல காஞ்ச மிளகாயை மிக்சியில் நல்லா போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா பருப்பு நல்லா போட்டு அரைச்சிக்கோங்க. நம்ம இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த பொடி நம்ம இட்லிக்கு, தோசைக்கு, பொரியல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை குழம்புல கூட ஒரு தடவை நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் பதிலாக போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மீரா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.